Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ்நாட்டில் 49 கேந்திர வித்யாலயா பள்ளிகள் இருக்கு. ஒரே ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது. ஆனா இந்திய ஆசிரியர்கள் 112 பேர் வச்சிருக்கீங்க. சமஸ்கிருத ஆசிரியர்கள் 53 பேர் வச்சிருக்கீங்க. அதுதான் ஆப்ஷனல்ல நாங்க சொல்றோம். இந்தி கட்டாயம் இல்லையா? அங்கதான் பிரச்சனை. இந்திய ஆசிரியர் நியமிக்கிறதுக்கு இவங்க காசு கொடுப்பாங்களாம், வேற ஆசிரியர்கள் நியமிக்கிறதுக்கு இவங்க காசு கொடுக்க மாட்டாங்களாம். இதுல திமுக வந்து ரெட்டை வேடம் போடுது அப்படின்னு அதிமுக விமர்சிக்குது. அதற்கு காரணமா அவங்க ஒரு கடிதத்தையும் காட்டுறாங்க. we are keen to implementங்கிற வார்த்தையை பிடிச்சு தொங்குறாங்க. அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும். ஒன்றிய அரசாங்கம் அனுப்பக்கூடிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை திருத்தினா தான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துச்சா? ஒரே ஒரு முதலமைச்சருக்கு மட்டும் தான் இருந்துச்சு. எங்களுடைய முதலமைச்சருக்கு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா குவாலிட்டி கம்மியா உள்ள ஒரு விஷயத்தை அதிகமா அறிவு உள்ளவனால கிராக் பண்ண முடியும்ல. எக்ஸாம்ஸ் ஸ்டேட் போர்ட்ல கண்டக்ட் பண்ணு, எத்தனை சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் பாஸ் பண்றான்னு பாப்போம். திருமொழி கொள்கையில வந்து ஒண்ணு இல்லாத விட்டு பையன் தான் படிக்கணுமா? ஏன் அவங்களும் 3 மொழியை படிச்சுட்டு போனா என்ன? வெஸ்டர்ன் தத்துவங்கள் வேண்டாம். அப்ப வெஸ்டர்ன் மொழி எதுக்கு உனக்கு? எத்தனை வீட்டு அமைச்சர், பாஜக அமைச்சர்கள் வீட்டு பிள்ளை ஆங்கிலம் படிக்காம இருக்கு? போன கேபினெட்ல 12 அமைச்சர்கள் பிள்ளை, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்ட 12 அமைச்சர்கள் பிள்ளையை கொண்டு போய் வெளிநாட்டுல படிக்க வச்சு. அதுல வேற சில அம்சங்கள் இருக்கு. ஸ்பெஷல் சைல்டுக்காக ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த ஸ்கீம்ல இருக்கு. கலைஞர் காலத்துல 2006-11 ஸ்பெஷல் ஸ்கூல் ஓபன் பண்ணி வச்சிருக்கான். அதிமுக இருந்திருந்தா இன்னும் பிஎம்சி இங்க வந்திருக்கும். ஏன்னா அவர்கள் குனிந்து கொண்டிருந்தார், கும்பிடு போட்டு கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழல்லாம் இன்னைக்கு மாத்தி கையெழுத்து போட முடியாது, எம்ஓஏ திருத்து கையெழுத்து போடுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம வந்திருக்கோம். பிஎம்சி எதிர்ப்பதால் எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் நிதியை நிறுத்துவேன் அப்படிங்கிறது வந்து அநீதியானது, ஏற்க முடியாது, மன்னிக்க முடியாது. தமிழ்நாடு எப்போதும் அமைதியாக மட்டுமே ரியாக்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் திமுகவின் புதிய செய்தி தொடர்பு துணை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திரு சூர்யா. வணக்கம். வணக்கம். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. மும்மொழி கொள்கை விவகாரம் இதை பொறுத்த வரைக்கும் தாய்மொழியை ஊக்குவிக்கிறதுக்காக தான் நாங்க அதை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சொல்லியிருக்காரு. இதுல திமுகவுக்கு என்ன பிரச்சனை? சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் தாய்மொழி தமிழ் தான், மதுரையில இருக்கிறவங்களுக்கு தாய்மொழி தமிழ் தான், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு தாய்மொழி தமிழ் தான். இல்ல தாய்மொழி இல்லைனாலும் இந்த ரீஜனல் லாங்குவேஜ்ங்கிற அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் தான். அதை நீங்க ஒத்துப்பீங்க, எல்முருகன் ஒத்துப்பார், மத்திய அமைச்சர் ஒத்துப்பார், எல்லாம் ஒத்துப்பாங்க. இப்போ சென்னையில் வந்து கேந்திர வித்யாலயா பள்ளிகள் இருக்கு. எந்த கேந்திர வித்யாலயா பள்ளியில் தமிழ் சொல்லிக் கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டில் 49 கேந்திர வித்யாலயா பள்ளிகள் இருக்கு 2021 கணக்குப்படி. இந்த 49 பள்ளிகளில் ஒரே ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது. ஆனால் இந்திய ஆசிரியர்கள் 112 பேர் வச்சிருக்கீங்க. சமஸ்கிருத ஆசிரியர்கள் 53 பேர் வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டுக்கு இந்திக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழுக்கு இடமே இல்லை. 0 டீச்சரே கிடையாது. அப்போ எப்படி அவன் போய் படிப்பான்? பார்க்க 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு 8வது வகுப்பு வரைக்கும் சமஸ்கிருதம் கட்டாயம், ஹிந்தி கட்டாயம், தமிழ் கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிகள், நான் சொல்றது தமிழ்நாட்டில் மாநில அரசு பள்ளிகளில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படலை, மெட்ரிகுலேஷன்ல அமல்படுத்தப்படலை. ஆனால் கேந்திர வித்யாலயாவில் அமல்படுத்திருக்கீங்கல்ல. அமல்படுத்தாத தமிழ்நாட்டு பள்ளிகள்ல தமிழ் இருக்கு. அமல்படுத்தின கேந்திர வித்யாலயால தமிழ் எங்க? அப்ப தாய்மொழியை காப்பாத்தின, ரீஜனல் லாங்குவேஜை காப்பாத்தினன்னு நீங்க சொல்றதெல்லாம் ஒரு அப்பட்டமான பொய், புழுகு அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. அதன் தொடர்பான கேள்வி ஒண்ணுக்கு தமிழிசை பதில் சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து வேற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய மகன்கள் தானே படிக்கிறாங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க. அப்ப அந்த மாநிலத்தில் வச்சுக்க வேண்டியதானே? நீங்க எந்த மாநிலத்திலிருந்து வராங்களோ அவங்கள வச்சுக்க வேண்டியதானே? தமிழ்நாட்டுக்கு வரீங்க அப்படின்னா தமிழ் கத்துக்கிறதுல என்ன தப்பு? தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு அரசு அதிகாரியின் பையன் தமிழ் கத்துக்க மாட்டானா? ஆனா சம்பந்தமே இல்லாம நாங்க ஹிந்தி கத்துக்கணுமா? என்ன அவசியம்? இல்ல விருப்ப பாடமா எத்தனை பேர் தமிழ் சொன்னாங்கிறது அந்த விவரம் தெரியுமா? அப்ப ஹிந்தி எத்தனை பேர் விருப்ப பாடம்னு சொல்றாங்க? அதுதான் ஆப்ஷனல்ல நாங்க சொல்றோம். ஹிந்தி கட்டாயம் இல்லையா அப்படின்னு. அங்கதான் பிரச்சனை. என்னன்னா ஆப்ஷன்பா. இங்கிலீஷ் ஒன்று வச்சுக்க, தமிழ் ஒன்று வச்சுக்க, 3வது பாடம் ஆப்ஷன், நீ என்ன வேணா வச்சுக்கலாம். ஆனா நாங்க டீச்சர் வந்து ஹிந்திக்கு மட்டும் தான் கொடுப்போம். நீ மலையாளம் படிச்சுக்கலாம், கன்னடம் படிச்சுக்கலாம், தெலுங்கு படிச்சுக்கலாம், என்ன வேணா படிச்சுக்கலாம். ஆனா டீச்சர் வந்து ஹிந்திக்கு மட்டும் தான் இருப்பாங்க. பிள்ளை எதை தேர்ந்தெடுக்கும்? ஹிந்தியை தானே தேர்ந்தெடுக்கும். அப்ப மறைமுகமாக ஹிந்தியை திணிக்கிறீர்கள். அது பேப்பர்ல அப்படி இருக்கு. ஏன் இப்ப நீங்க தமிழ் ஆசிரியர் போட்டுக்கலாமேன்னு கேட்டா, ஹிந்தி ஆசிரியர் நியமிக்கிறதுக்கு இவங்க காசு கொடுப்பாங்களாம், வேற ஆசிரியர்கள் நியமிக்கிறதுக்கு இவங்க காசு கொடுக்க மாட்டாங்களாம். 2020 இந்த பாலிசி வருது. 21 பார்லிமெண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க? ஹிந்தி ஆசிரியர்கள் நியமிப்பதற்கு, நாடு முழுக்க NEP அமல்படுத்துவதற்கு, இந்திய ஆசிரியர் நியமனத்துக்கு சில 100 கோடிகளால் ஆட்படுறாங்க. தமிழ் ஆசிரியர் நியமனத்துக்கோ பிறமொழி ஆசிரியர் நியமனத்துக்கோ ஏன் நிதி ஒதுக்கீடு செய்யல? அப்ப கேட்டா நீங்க குழந்தை விருப்பம் என்ன வேணா இருக்கலாம், பட் டீச்சர் அங்க வந்து அந்த மொழிக்கு இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு வகுப்பு இருக்குங்க, ஒரு வகுப்புல 40 குழந்தை இருக்கு. 40 குழந்தைக்கு 40 மொழி கத்துக்கணும்னு ஆசை இருக்கும். 40 டீச்சர் நியமிப்பீங்களா? பிராக்டிக்கலா பேசணும்.
அப்ப பிராக்டிக்கலா பேசும்பொழுது இந்த மூன்றாவது மொழி என்பது ஆப்ஷனல்னு நீங்க சொன்னாலும் அங்க ஹிந்தி தான் வரப்போகுது. ஏன்னா அதுக்கு மட்டும் தான் நீங்க நிதி ஒதுக்குறீங்க, அதுக்கு மட்டும் தான் டீச்சர் அப்பாயிண்ட் பண்றீங்க, அதை மட்டும் தான் சாய்ஸை கொண்டு நிறுத்த போறீங்க. இப்ப இதுல திமுக வந்து ரெட்டை வேடம் போடுது அப்படின்னு அதிமுக விமர்சிக்குது. அதற்கு காரணமா அவங்க ஒரு கடிதத்தையும் காட்டுறாங்க. இது மாதிரி பிஎம்ஸ்ரீ திட்டத்துல அன்னைக்கே விருப்பம் தெரிவிச்சுதான் சேர்ந்தாங்க, விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு கடிதம் எழுதிட்டு இப்ப மறுக்கிறாங்க. ஆமா, ரெட்டை வேடம் போடுறாங்க. என்னன்னா அதிமுகவுக்கு வேடம் போடுறது அப்படிங்கறதெல்லாம் இயல்பு. வேடம்னா என்ன அதெல்லாம் அதிமுக தான் தெரியும். நிர்வாக அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நிர்வாகத்தினுடைய ஆனா அவனா தெரியுற யாராவது ஒருத்தர் அதிமுக இருந்தா இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வந்திருக்காது. ஏன்னா நிதியை நிறுத்துறாங்க, நீங்க இந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டாதான் நிதின்னு ஒன்றிய அரசு மிரட்டுது. அந்த சூழலில் மிரட்டலுக்கு அணிபடியக்கூடிய அரசாக இருந்தால் நாங்க வந்து கையெழுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா நாங்க என்ன பண்ணோம், அவங்க we are keen to implementங்கிற வார்த்தையை பிடிச்சு தொங்குறாங்க. அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும். நாங்க கமிட்டி அமைச்சிருக்கோம், அந்த கமிட்டி சொல்லுவதன் அடிப்படையில் சேருவோம். இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கையில எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. பிஎம்ஸ்ரீ பள்ளிகளுக்கு எங்களுக்கு என்னங்க முரண்? பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் இருக்கிற ஸ்கூலை நீங்க அப்கிரேட் பண்றீங்க, ஆனா பிஎம்ஸ்ரீ அக்ரிமெண்ட்ல கண்டிஷனா என்ன போடுறீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் பிஎம்ஸ்ரீன்னு சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம், நாங்க கமிட்டி போட்டிருக்கோம், ஆய்வு பண்றோம், அதன் அடிப்படையில பிஎம்ஸ்ரீ அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். அதன் அடிப்படையில் ஒரு கமிட்டி போடப்பட்டு அந்த கமிட்டி என்ன பண்ணுதுன்னா எம்ஓயுவை திருத்துது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அப்படிங்கிற அந்த ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற கண்டிஷன் இருக்குல்ல, அந்த கண்டிஷனை அமெண்ட் பண்ணுது, திருத்துது. அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னுட்டு அப்ப அந்த எம்ஓயுவை திருத்தி இந்த எம்ஓயுக்கு ஒத்துக்கிட்டா நீங்களும் நானும் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு ஒன்றிய அரசு கேட்கிறோம். தர்மேந்திர பிரதான் முதலமைச்சருக்கு திரும்ப ஒரு கடிதம் எழுதுறார் ஆகஸ்ட் மாசம் 2024 அந்த கடிதத்துல தெளிவா சொல்றார், இந்த எம்ஓயுவை திருத்தக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இல்ல அப்படிங்கிற. அப்ப நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பம் எங்களுக்கு இல்ல நம்ம சொல்லியாச்சு. அப்போ இந்த நாட்டில் எந்த முதலமைச்சருக்கு துணிச்சல் இருக்கு, ஒன்றிய அரசாங்கம் அனுப்பக்கூடிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை திருத்தினா தான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துச்சா? பாஜக ஆளக்கூடிய ஏதாவது ஒரு மாநில முதலமைச்சர்களுக்கு இருந்துச்சா? இந்தியாவில எந்த முதலமைச்சருக்கு இருந்துச்சு? ஒரே ஒரு முதலமைச்சருக்கு மட்டும் தான் இருந்துச்சு, எங்களுடைய முதலமைச்சருக்கு மட்டும் தான் இருந்துச்சு. ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் தான் இருந்துச்சு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் தான் இருந்துச்சு. ஒரு ஒன்றிய அரசு வந்து ஏதோ அனுப்புனாலே பம்மிக்கிட்டு போய் எல்லாவற்றையும் தலைகுப்புற விழுந்து காலில் கடந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு பேச வந்துட்டாங்க. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எம்ஓயுவை திருத்துங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கட்ஸ் எங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. இது எப்படி வந்து விலை போனதா இருக்கட்டும், விலை போயிட்டோம் இல்ல காசுக்காக கொள்கையை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நாங்க பிஎம்ஸ்ரீ எந்நேரம் வந்திருக்கோம். நாங்க ஏத்துக்கலங்கிறதுனாலதான் இப்ப பிரச்சனையே. ஏத்துக்கிட்டு இருந்தா ஏன் இப்ப பிரச்சனை? ஒரு ஹிந்தியை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு கடிதம் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுலயே நாங்க நின்று இருந்தோம் அப்படின்னா அந்த ரெண்டாவது அமெண்டட் எம்ஓயு அனுப்பாம இருந்திருந்தோம்னா இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ஏன் வந்து இன்னைக்கு கத்த போறாரு, ஏன் நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாரு? ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழ்நாட்டினுடைய கொள்கைக்கு எதிராக இருப்பதா அதை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறத நாங்க உறுதியா இருக்கோம். அந்த காரணத்தினாலதான் இது பண்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம், மும்மொழி கொள்கை பத்தினா அதிமுக பேசலாமா? மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கறதெல்லாம். மாஃபா பாண்டியராஜன் இன்னைக்கு உங்க கட்சியில தானே வச்சிருக்கீங்க. மாஃபா பாண்டியராஜன் என்ன அமைச்சரா வச்சிருந்தீங்க? அவர் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரா வச்சிருந்தீங்க. தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரா இருந்தவர் மாஃபா பாண்டியராஜன் என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சாருனாரு. அவ்வளவு பெரிய துரோகத்தை அண்ணாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மும்மொழி கொள்கைக்கு இருமொழி கொள்கைக்கு விளைவித்து இப்ப பாஜக மாநில தலைவர் அதான் சொல்றாரு. என்ன சொல்ற, அண்ணா வந்து மாநிலங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டா நாங்களும் மும்மொழி கொள்கை ஏத்துக்கிறோம் அப்படின்னு அண்ணாவே சொல்றது இல்ல. இதெல்லாம் வந்து அண்ணா காலத்திலேயே பேசி செட்டில் பண்ணப்பட்ட விஷயம். நான் வந்து இது அண்ணா சொல்லல. அதாவது அண்ணா மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து போடுவாருன்னு அன்றைய காங்கிரஸ் அமைச்சர் சொல்லி அதை வந்து சட்டமன்றத்துல அண்ணா மறுத்து, அப்படி நான் சொல்லியிருந்தேன்னா நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன்னு சட்டமன்றத்திலே அண்ணா கேட்ட குறிப்பெல்லாம் இருக்கு. அண்ணா எப்ப ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிற அடிப்படை அறிவே அந்த ஆண்டே தெரியாத தற்கொலை அந்த வந்துட்டு நீங்க வந்து கோட் பண்ணிட்டு சொல்லிட்டாரு. அவருக்கு அண்ணா எப்ப ஆட்சிக்கு வந்தாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தற்கொலை. எலெக்ஷனை எந்த கமிஷன் நடத்துதுன்னே தெரியாது. அதாவது நம்முடைய உள்ளாட்சி தேர்தலை வந்து பிரச்சனைனா இவரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை டாக் பண்ணுவாரு. கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ல அவர் தோத்து போறாருன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை பிளேம் பண்ணுவாரு. அப்ப எந்த தேர்தலை யார் நடத்துறாங்கிற அறிவும் அவர் கிடையாது. தமிழ்நாட்டில் அண்ணா எப்ப ஆட்சிக்கு வந்தாருங்கிற அறிவும் அவர் கிடையாது. காமராஜர் ஆட்சி எப்ப நடந்துச்சுங்கிற அறிவும் கிடையாது. அப்படிப்பட்ட தற்கொலை வந்து அண்ணாவுடைய பேச்சை வந்து மிஸ்இன்டர்பிரட் பண்ணி பேசுறதுல எல்லாம் ஆச்சரியம் இல்லை. வாயை திறந்தாலே புழுகிறது மட்டும்தான் அவருடைய பிழைப்பு. இதுல இன்னொன்னும் சொல்றாங்க, இந்த தேசிய கல்விக் கொள்கை எதிர்த்தாலும் திமுக வந்து அதுல உள்ள சாராம்சத்தான் எடுத்து தமிழ்நாட்டுல இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இல்லம் தேடி கல்வி, எண்ணறிவும் எழுத்தறிவும், இது எல்லாமே அதுல உள்ள ஒரு அம்சம் தானே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதாவது புதிய கல்விக் கொள்கையில வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப தமிழ்நாடு அரசு குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா என்இபில சொல்லிடுச்சு அதனால ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தமா? என்ன சார் லாஜிக்கலா? திராவிடர் கழக தலைவர் வீரமணி கூட விமர்சிச்சார்ல, அதை என்ன சொன்னாரு?
இது வந்து RSS நாங்க பதில் சொல்லிட்டோம், அதை பிறகு அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அவர் அதுக்கு பிறகு எந்த போராட்டத்தையும் பண்ணல. இல்லம் தேடி கல்வி ரொம்ப சிம்பிளுங்க. அந்த ஒரு செக் பாயிண்ட்க்கு கிளாரிட்டி கொடுத்துட்டீங்களா? தன்னார்வலர்கள் வேடத்துல அது புதிய கல்விக் கொள்கையின் அங்கம்ங்கிறதுனால ஆசிரியர் எதிர்க்கல. ஆசிரியருடைய எதிர்ப்பு வந்து தன்னார்வலர்கள் என்கிற பெயரில் சங்க பரிவாரங்கள் ஊடுருவாங்களோங்கிற அச்சத்தின் காரணமா இருந்தால் அது இல்லைங்கிறத இது பண்ணிட்டோம். எஃபெக்டிவா செயல்பட்டு இருக்கோம். என்ன பெரிய மாற்றம் நடந்துருச்சு? 3 ஆண்டுகள்ல அது இடைநின்ற மாணவர்களை மீண்டும் பள்ளிக்கு கொண்டு வந்திருக்கு. சரி, இல்ல இல்லம் தேடி கல்வி NEP-யை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாடு அமல்படுத்துது இல்ல, ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் எத்தனை பேர் அமல்படுத்திருக்கீங்க? காலை உணவு திட்டம் ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாடு அமல்படுத்துது இல்ல, ஏற்றுக்கொண்ட எத்தனை மாநிலங்கள் அமல்படுத்திருக்கீங்க? அப்ப என்ன செய்தின்னா, NEP-ல நீங்க எல்லாத்தையும் சொல்லுவீங்க, மாநில அரசுக்கு வந்து சொந்த கொள்கைன்னு இருக்கு. குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணுங்கிறது மாநில அரசுடைய அஜெண்டா. நீங்க அதை ஒரு வரி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கொள்கைன்னு ஆயிடுமா? காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது மாநில அரசுடைய இலக்கு திட்டம். நீங்க ஒரு வரி அதில் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபண்டு கொடுத்தீங்களா? அதுக்கு ஏதாவது நிதி கொடுத்தீங்களா? இல்ல அதுக்கு ஏதாவது உங்க மாநிலத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டியிருக்கீங்களா? எதுவுமே பண்ணது கிடையாது. சும்மா எழுதி வச்சிருக்கீங்க. முதல்ல NEP யூனியன் கவர்மெண்டே வந்து அமல்படுத்துறது கிடையாது. NEP-ல 6% ஆஃப் GDP வந்து கல்விக்கு ஒதுக்கணும்னு இருக்கு. 2% 3% தாண்டி நீங்க ஒதுக்குறது கிடையாது. அப்ப NEP முதல்ல நீங்க அமல்படுத்துங்க, அப்புறம் மத்த மாநிலங்களுக்கு பாடம் எடுக்கலாம். இதுல இப்ப தமிழ்நாட்டுல ஏற்கனவே மும்மொழி கொள்கை இருக்கு, CBSE போன்ற மத்திய அரசு கட்டுப்பாடுல இருக்கிற பள்ளிகள்ல இருக்கு. தமிழக அரசுக்கு என்ன பிரச்சனை? அதுல ஏற்கனவே மாணவர்கள் படிச்சு ஜெயிச்சுட்டு தானே வராங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதை நீங்க மாத்தீங்க, இருமொழி கொள்கையை நீங்க மாத்தீங்க, நாங்க ஏன் மாத்தணும்? அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா, மும்மொழி கொள்கையில படிச்ச ஒரு மாணவர், இருமொழி கொள்கையில படிச்ச அரசு மாணவர் 2 பேரும் ஒரு இன்டர்வியூக்கு போனா யாரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. மும்மொழி கொள்கை படிச்ச ஒரு மாணவருக்கு சயின்ஸ்ல அறிவே இல்ல, இருமொழி கொள்கை படிச்ச மாணவருக்கு சயின்ஸ்ல அறிவு இருக்கு. இருமொழி கொள்கை படிச்ச மாணவர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இருமொழி கொள்கையில படிச்சுட்டு தானே இந்த அம்மா டாக்டர் ஆனாங்க. மும்மொழி கொள்கை படிச்சு டாக்டர் ஆனாங்களா? இந்த அம்மா ஊசி போட்டு எத்தனை பேர் செத்து போயிட்டானா என்ன? வாழ்ந்துட்டு தானே இருக்கான். இந்த அம்மா வேலை வெட்டி இல்லாம தெரிஞ்சாங்களா என்ன? இருந்துட்டு தானே இருக்கான். அந்த ஆளு ஒருத்தர் இருந்தாரு தற்கொலை ஒண்ணு, அது என்ன மும்மொழி கொள்கையில படிச்சது? இருமொழி கொள்கை தானே படிச்சாப்ல. அதல்ல செய்தி. மொழி எத்தனை கத்துக்கிறதுங்கிறது இண்டிவிஜுவல் சாய்ஸ் சார், எத்தனை வேணா கத்துக்கலாம், யாரையும் தடுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு அரசு பள்ளியில் 3 மொழிகளை கற்பிப்பது அப்படிங்கிறது மாணவர்களுக்கு பர்டன். அது ஹிந்தின்னு இல்ல, எந்த மொழியா இருந்தாலும் பை சாய்ஸ் அவங்க கத்துக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா டைம்ல கத்துக்கிறாங்க. பிரெஞ்சு கத்துக்கிறாங்க, பார்த்தா கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்ல பிரெஞ்சு கிளாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம், எக்ஸ்ட்ரா கிளாஸ் அடிஷனல் டைம்ல. அது வேற, அது பாடம் கிடையாது. அது வந்து நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணனும்னு அமைச்சர் மகன் பிரெஞ்சு படிக்கிறாருங்களா அந்த அளவுக்கு சொல்றேன். ஒண்ணும் இல்ல, இப்ப உங்கள்ட்ட ஒரு 10 பிரஸ் கூட்டிட்டு 4 கேள்வி கேட்கறாங்க, திணறுவீங்களா மாட்டீங்களா? இப்ப அமைச்சர் பையனை போய் நெக் டு நெக் கார்னர் பண்றீங்க, அந்த பையன் சொல்லியிருக்காப்ல இல்ல அமைச்சர் மறுத்திருக்காரு, அமைச்சர் போய் சொன்னாருன்னு வழக்கு போடுங்க, முடியுமா? வாய்ப்பு இல்ல. இப்ப செய்தி ஒன்னே ஒரு விஷயம் தான், 2 மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் எஃபெக்டிவா இருக்கிறாங்க. அதனாலதான் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. 3 மொழி படிக்கக்கூடிய பீகாரை விட, 3 மொழி படிக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தை விட, 3 மொழி படிக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறது. ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றாங்கன்னா, சிபிஎஸ்சிங்கிறது பெரிய மாய மந்திரம் எல்லாம் கிடையாது. சிபிஎஸ்சில என்ன குவாலிட்டி இருக்கு? சிபிஎஸ்சில குவாலிட்டியா இருந்திருந்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு ஏன் 2 பேர் மெடிக்கல் சீட் வரீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டால 2 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் தான் வந்தாங்க. நீட்டுங்கிறத ஒண்ணு கொண்டு வந்த பிறகுதான் இன்னைக்கு 1600 பேர் வரீங்க. இப்ப எல்லாம் இவங்க இன்னொரு கதை சொல்றாங்க, பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து சிபிஎஸ்சி தான் விரும்புறாங்க. விரும்பல, நீங்க கட்டாயப்படுத்துறீங்க. நீட்னு ஒரு தேர்வை கொண்டு வரீங்க, கியூட்னு ஒரு தேர்வை கொண்டு வரீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் ஒவ்வொரு படிப்புக்கும் தேர்வு கொண்டு வரீங்க, தேசிய அளவுல தேர்வு நடத்துறீங்க. அந்த தேர்வு வந்து சிபிஎஸ்சி சிலபஸ்ல இருந்து எடுக்கிறீங்க. அதனாலதான் 2 பேர் மட்டுமே வந்துட்டு இருந்த தமிழ்நாடு மெடிக்கல் போர்டுல வந்து இன்னைக்கு 1600 பேர் அட்மிஷன் வாங்குறாங்க. அப்படின்னா நீங்க அந்த எக்ஸாம் உங்களுக்கு ஏத்ததான் மாத்திக்கிட்டீங்க. சரி, இப்ப வாங்க ஸ்டேட் போர்டுல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க, எத்தனை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் பாஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். குவாலிட்டி அதிகம் தானே உங்களுக்கு, ஸ்டேட் போர்டு குவாலிட்டி கம்மி தானே. அப்போ வந்து ஸ்டேட் போர்டு குவாலிட்டி அதிகமா உள்ள ஒரு விஷயத்த கம்மியா உள்ள ஒருத்தரால கிராக் பண்ண முடியாது. ஆனா குவாலிட்டி கம்மியா உள்ள ஒரு விஷயத்த அதிகமா அறிவு உள்ளவனால கிராக் பண்ண முடியும்ல. எக்ஸாம்ஸ் ஸ்டேட் போர்டுல கண்டக்ட் பண்ணு, எத்தனை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் பாஸ் பண்றான்னு பார்ப்போம். இல்ல, தமிழ்நாட்டுல வந்து இப்ப தனியார் பள்ளிகள் தான் அதிகமா இருக்கு, அரசு பள்ளி எண்ணிக்கையும் குறையுது, மாணவர்களும் கம்மியா படிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கதை, அடிப்படை அறிவற்றவர்கள் சொல்லக்கூடிய கதை. 2 உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 58,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அதுல சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3% குறைவு, 1800 பள்ளிகளுக்கும் கீழே. அங்க மட்டும்தான் கட்டாய ஹிந்தி இருக்கு. சிபிஎஸ்சி என்கிற காரணத்தினால் நீங்க சிபிஎஸ்சில ஒரு நாம்ஸ் கொண்டு வாங்க, மாநிலங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் சிபிஎஸ்சி எந்த மொழி படிக்க வேண்டும் என்பதை அந்தந்த மாநிலங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸெப்ஷன் கொடுங்க. ஒரே நாள்ல ஹிந்தியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் நாங்க எடுத்து காட்டுறோம். உங்க பள்ளிக்கூடம் நீங்க நிர்ணயிச்சு வச்சிருக்கீங்க, நீங்க அதுக்கான ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால அதை படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. நீங்க ஒரு 1800 பள்ளிக்கூடத்துல ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது காரணத்தினாலேயே 58,000 பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து நாங்க 3வது ஒரு மொழியை கொண்டு போய் திணிக்கணும்னு எந்த அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அந்த நேரத்தில் அவன் சயின்ஸ் படிப்பான், அந்த நேரத்தில் அவன் மேக்ஸ் படிப்பான், அந்த நேரத்தில் அவன் ஹிஸ்டரி படிப்பான்.
மொழியை கற்றுக்கொள்வதால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை விட அறிவியலையும் கணினியையும் கற்றுக்கொள்வதால் அந்த நேரத்தில் அவன் செலவு பண்ணான்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு லட்சம் மடங்கு அதிகம். இப்ப அமைச்சர்கள் இந்த திட்டத்தை விமர்சிக்கக்கூடியவங்களோட பையன்லாம் மும்மொழி திட்டத்துல படிச்சு நிறைய வளர்த்துக்கிறாங்க. ஆனா இருமொழி கொள்கையில வந்து ஒண்ணு இல்லாத விட்டு பையன் தான் படிக்கணுமா? ஏன் அவங்களும் 3 மொழியை படிச்சுட்டு போனா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 2 விஷயம். நீங்க அமைச்சர்கள் வீட்டு பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படிங்கறத முதல்ல நிரூபிக்கணும். அதுவே ஒரு கட்டுக்கதை. திமுகவர்கள் எல்லாம் சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க அப்படிங்கிறதே முதல்ல கட்டுக்கதை. நான்லாம் அரசு பள்ளியிலேருந்து படிச்சு வந்தவங்க. நீங்கள் மாநில நிர்வாகிகள் பல பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசு பள்ளியிலேருந்து படிச்சுட்டு வந்தவங்க அதிகம். அமைச்சர்கள் அரசு பள்ளியிலேருந்து படிச்சு இன்னைக்கும் வந்து மெட்ரிகுலேஷனில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அதிகம். அதனால வந்து இதெல்லாம் கதை. அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு பட்டியல் போட்டாலுமே பாஜக வந்து இந்தி பெருமிதம் பேசக்கூடிய இதுதானே நேட்டிவ். அவங்க வந்து இப்போ அடிக்கடி கவர்னர் சொல்லுவார், வெஸ்டர்ன் வேண்டாம், வெஸ்டர்ன் தத்துவங்கள் வேண்டாம். அப்போ வெஸ்டர்ன் மொழி எதுக்கு உனக்கு? உங்க வீட்டு பிள்ளைகள்லாம் ஆங்கில மீடியத்தை படிக்க வைக்க கூடாதுன்னு முடிவு எடுப்பியா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு அனுப்ப மாட்டேன், நான் ஹிந்தி மீடியத்துக்கு மட்டும் தான் அனுப்புவேன். என் வீட்டு பிள்ளைலாம் ஹிந்தி மட்டும் தான் கத்துக்கும், இந்திய மொழிகளை மட்டும்தான் கத்துக்கும், ஆங்கிலமே படிக்காது. எத்தனை வீட்டு அமைச்சர் பாஜக அமைச்சர்கள் வீட்டு பிள்ளை ஆங்கிலம் படிக்காம இருக்கு? சமஸ்கிருதம் தேவபாஸ் தானே உங்களுக்கு, சமஸ்கிருதத்தில் படிக்க வைக்க வேண்டியதானே, ஏன் இங்கிலீஷ் படிக்க வைக்கிறீங்க? அதே இன்னொன்னு வாங்க, இந்திய கல்வி முறை பெருசு, நாங்க இந்தியன் எஜுகேஷனை குவாலிட்டியா மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு உங்க வீட்டு பிள்ளை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறீங்க? போன கேபினெட்ல 12 அமைச்சர்கள் பிள்ளை, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்ட 12 அமைச்சர்கள் பிள்ளையை கொண்டு போய் வெளிநாட்டுல படிக்க வச்சிங்களா? என்ன அவசியம்? இன்னொன்னு, தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து அரசு பள்ளி குறையுது, இந்த நீலி கண்ணீர் வடிக்கிறது, இந்த கதையெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. நீங்க ஆளக்கூடிய மாநிலத்துல எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுங்க. தனியார் பள்ளிகளை ஒழிச்சுட்டான், அரசு பள்ளிகள் மட்டும் தான் அதிகமா இருக்கு சொல்ல முடியுமா உங்க மாநிலம் ஏதாவது ஒண்ணு? பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஊபி மாதிரியான ஒரு மாநிலத்துல 2014ஆம் ஆண்டு இருந்த அந்த அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை 25,000 குறைஞ்சிருக்கு 10 ஆண்டுகள்ல பாஜக ஆட்சியில. அதே சமயம் 20,000 தனியார் பள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. 1,66,000 அரசு பள்ளிகள் இன்னைக்கு ஒரு 25,000 பள்ளிகள் குறைஞ்சிருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் 77,000 96,000 பள்ளிகளா உயர்ந்திருக்கு. அப்ப 10 ஆண்டுகள்ல 25,000 அரசு பள்ளிகளை மூடிட்டு இங்க வந்து அரசு பள்ளிகள் குறைஞ்சிட்டு பூச்சமே இல்லாம போய் பரப்புறது இல்ல. என்ன நியாயம்? அப்ப பாஜக ஒரு காலம் நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை, அதெல்லாம் கனவுலதான் வச்சுக்கங்க. அப்படி பாஜக இங்க ஒரு நாள் ஆட்சி பிடிக்கிறாங்கன்னு வைப்போம், ஒரு கனவுல கற்பனையில. அன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் அத்தனையும் இழுத்து மூடப்படும். அதுதான் ஊபியில நடந்துட்டு இருக்கு, அதுதான் மத்திய பிரதேசத்துல நடந்துட்டு இருக்கு, அதுதான் பீகார்ல நடந்துட்டு இருக்கு. இவங்க மீண்டும் மீண்டும் என்இபியை புரட்சிங்கிறீங்கல்ல. என்இபி வந்தா மாணவர்கள் கல்வியை விட்டு வெளில போயிடுவாங்க நாங்க சொன்னது இல்ல, கல்வி கூடத்துக்கு வருவாங்க நீங்க சொன்னீங்க, பிஜேபியில சொன்னீங்க. பீகார்ல என்ன இருக்கு? 50 மாணவர்கள் செகண்டரி எஜுகேஷன் போயிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 38 பேர் தான் போறான். தமிழ்நாட்டில் 85ல இருந்து இன்னைக்கு 96 உயர்ந்திருக்கு 5 ஆண்டு இடைவெளியில. அப்ப என்இபி அமல்படுத்தாத நாங்க வந்து ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கோம், படிக்க வச்சுட்டு இருக்கோம். என்இபி அமல்படுத்துற நீங்க ஸ்கூலை விட்டு குழந்தைகளை விரட்டி இருக்க. நான் சொன்னது நடந்துச்சா இல்லையா? அப்ப அதை எதுக்கு நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? அதுல வேற சில அம்சங்கள் இருக்கு. ஸ்பெஷல் சைல்டுக்காக ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் இந்த ஸ்கீம்ல இருக்கு. அதெல்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப காலமா இருக்கு சார். நீங்க போகும்போது வேணா பாத்துட்டு போங்க. நம்முடைய 1000 விளக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு சந்து போகும், மாடல் ஸ்கூல் ரோடுன்னு பேரு. அதுல வந்து ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி. மஸ்குலர் டிஸ்ட்ரஃபின்னா இப்ப இந்த நெப்போலியனுடைய குழந்தைக்கு பார்த்திருப்பீங்க, அந்த ஒரு மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள். அந்த குழந்தைகளுடைய ஆயுட்காலமே ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த தன்மையின் காரணமா, அந்த நோய் தன்மையின் காரணமா அந்த குழந்தைகளை வந்து எஃபெக்டிவா படிக்க வைக்கணும்னு கலைஞர் காலத்துல 2006-11 ஸ்பெஷல் ஸ்கூல் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் சென்னையில. நான் சொல்றது சென்னையில ஒரு ஸ்கூல், இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபிக்கான ஸ்பெஷல் ஸ்கூல் அங்கதான் இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு வந்து லிஃப்ட் வசதியோட பஸ் இருக்கு. குழந்தை வந்து வீல் சேர்லயே உட்காரும், அப்படியே லிஃப்ட் பண்ணி கொண்டு போய் பஸ்ல உட்கார வைப்போம், திருப்பி கூட்டு வருவோம். அந்த பேரண்ட்டும் வரலாம், வரக்கூடிய பேரண்ட்டுக்கு 3 மணி நேரம் வரை ஆகுது அப்படிங்கிறதுக்காக இது டெய்லரிங் மாதிரியான கோர்சஸ் மேல நடத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் பாடம் எடுக்கிற நிலைமையெல்லாம் இல்ல. எல்லாம் போய் பீகாருக்கு பாடம் எடுங்க, யூபிக்கு பாடம் எடுங்க, குஜராத்துக்கு பாடம் எடுங்க, எங்களுக்குலாம் பாடம் இருக்காது. தர்மேந்திர பிரதான் மறுபடியும் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா மும்மொழி கொள்கையை ஏற்றே தீரணும் அப்படிங்கிற வகையில மறுபடியும் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மத்திய அரசு மாநில அரசுக்கான பிரச்சனையில மாணவர்களுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு 44,000 கோடி கல்வித்துறைக்கு போன நிதியாண்டுல கொடுத்துருக்கோம். ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமாவே 77,000 கோடி தான் இந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க. அப்ப தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் பள்ளி கல்விக்கு செலவு பண்ணக்கூடிய தொகை இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் தான் கூடுதலா இந்தியா முழுக்க பிஜேபி செலவு பண்ணுது. இந்த 2,000 கோடி ஒரு மேட்டர் இல்ல. எதுக்காக சொல்றோம் அந்த 2,000 கோடி பெரிய விஷயம்னா, இது எங்க உரிமை. ₹1 இருந்தாலும் அது எங்க உரிமை. தமிழ்நாட்டில் வந்து இந்த காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்ட போது நேத்து சுந்தரவடிவேலு வந்து ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. அப்ப காமராஜர் போய் ஒன்றிய அரசாங்கத்தை கேட்கும்போது பள்ளிக்கூடத்துல எப்படிங்க சோறாக்கி போடுவீங்கன்னு நிராகரிச்சிட்டாங்க. அவர் வீதி வீதியா போய் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்டார். பிடியரசு திட்டம்னு தமிழ்நாட்டில் ஒரு திட்டம் உண்டு. ஒவ்வொரு பிடி ஆசிரியர் டெய்லி போய் சாக்கில் வாங்கிட்டு வந்து அரிசி சமைச்சு போட்டு பிள்ளைய படிக்க வச்சிருக்கோம்.
தீப்பெட்டி திட்டம்னு ஒன்று இருந்திருக்கு. பெட்டிச்சோறு திட்டம். ஒரு தீப்பெட்டியில் அரிசியை போட்டு டெய்லி கொடுத்துட்ருவாங்க. அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து சமைச்சு போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம். அப்போ வந்து இன்னைக்கு நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன்ங்கிற பேர்ல கோடிக்கணக்கான ரூபாயை முன்னாள் மாணவர்கள் கொண்டு வந்து கொட்டுறாங்க. அப்போ இந்த 2000 கோடியை ரெக்கவர் பண்றது இஷ்யூ அல்ல, இது எங்க உரிமை. நான் கல்விக் கொள்கையை ஏத்துக்கல, அதுக்காக நிதியை நீ நிறுத்துவேன். நான் ஏன் வரி கொடுக்கணும்? இப்ப ஒரு மாநிலம் வேண்டாங்குது, இப்ப மாநிலத்துக்கு நிதி கொடுக்க மாட்டேன், அப்ப ஏன் வரி? அந்த அடிப்படையான கேள்வி இருக்குல்ல. சீமானு சொல்றாரு வரி கொடுக்க மாட்டேன்னு சட்டமன்றத்தில். அது என்ன பிரச்சனைனா, அவர் வந்து அவருக்கும் ஒரு நிர்வாக நடைமுறை தெரியாத ஒரு உட்டோப்பியன் என்ன வேணா பேசலாம். இன்னைக்கு யாரும் வரியை வந்து மாநில அரசு கலெக்ட் பண்ணி ஒன்றிய அரசு கொடுக்கறது இல்ல. சிஸ்டமேட்டிக்கா மாறிடுச்சு. ஒன்றிய அரசு தான் கலெக்ட் பண்ணி ஷேரை நமக்கு டிவைட் பண்றாங்க. அந்த போராட்டத்துக்கு வரணும் எல்லாமே வந்து ஒருமித்து வரதே கிடையாதுல்ல. பாஜக ஒரு தவறு செய்கிறது, தமிழர் விரோத போக்கை பாஜக கடைபிடிக்குதுன்னா அதிமுக குறுக்க வந்து விழுது அதை திமுக மேல திருப்புறதுக்கு. அதுதான் இந்த லெட்டர். அதிமுக இருந்திருந்தா இந்நேரம் பிஎம்சி இங்க வந்திருக்கும். ஏன்னா அவர்கள் குறைந்து கொண்டிருந்தார்கள், கும்பிடு போட்டு கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழல்லாம் இன்னைக்கு மாத்தி கையெழுத்து போட முடியாது, எம்ஓஏ திருத்து கையெழுத்து போடுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த மாதிரி ஒருங்கிணைந்து யாருமே வரது கிடையாது. மாநில அரசை பிளேம் பண்றது அப்படிங்கிற போக்கு தான் இங்க தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னொன்னு, கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த நிதியை ஏன் நாம மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்கிறோம்னா, இது எங்க உரிமை, அவ்வளவு கொட்டி கொடுக்குறோம், எங்களுக்கு திருப்பி கொடு அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய் அந்த எஜுகேஷன் செஸ் மூலம் வசூலிக்கப்பட்ட தொகை ஸ்பெண்ட் பண்ணாம ஜெனரல் ஃபண்டுக்கு கன்வெர்ட் பண்றீங்க. ஒவ்வொரு ஆண்டும் எஸ்எஸ்ஏக்கு ஒதுக்கப்படுற நிதியில ஒரு 4000 கோடியிலிருந்து 6000 கோடியை செலவு பண்ண முடியாம திருப்பி அடுத்த பட்ஜெட் கேரி பண்றீங்க, அதை ரிவர்ஸ் பண்றீங்க. உத்தரப்பிரதேசம் 2019 இருந்து 22 வரைக்கும் அனுப்பப்பட்ட 27,000 கோடியில 18,000 கோடியை மட்டும் தான் செலவு பண்ணுது, 9,000 கோடியை திருப்பி அனுப்புது. 3 ரூபா அனுப்புனா 1 ரூபா மட்டும்தான், 1 ரூபாய் திருப்பி அனுப்புறாங்க. அந்த மாநிலத்துக்கு திருப்பி நிதி கொடுக்குறீங்க. கும்பமேளாக்கு 2,500 கோடி ரூபா கொடுக்குறீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கல்வி உரிமைக்காக கேட்கக்கூடிய அடிப்படை தொகையை கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் இந்த நாட்டில் 2ஆம் தர குடிமக்களா? தமிழர்கள் இந்தியர்கள் இல்லையா? இந்திய பற்றோடு இந்திய ஒருமைப்பாட்டுக்காக உழைக்கக்கூடிய மக்களை ஏன் நீங்கள் 2ஆம் தர குடிமக்களாக பார்க்கிறீர்கள்? ஏன் உரிமையை மறுக்கிறீங்க? அவன் வயிற்றுல ஏன் அடுக்கிறீங்க? இவ்வளவுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் அவங்கள்ட்ட இல்லை. அதற்காக நான் அதான் சொல்றேன், நீங்க வந்து காங்கிரஸ் காலத்துல இந்தி திணிக்கப்பட்ட போது எந்த அளவுக்கு மோசமா இன்னைக்கு நம்ம மாறி இருக்கோங்கிறதுக்கு இது உதாரணம். காங்கிரஸ் காலத்துல இந்தி திணிக்கப்பட்ட போது தமிழ்நாடு கொந்தளித்தது. ஓவி அழகேசன் அவர்களும் சி சுப்பிரமணியம் அவர்களும் பதவி, ஒன்றிய அமைச்சருங்கிற பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. மாநில தலைவர் பொறுப்பு என்னங்க பெறும்? ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்க வக்கு இருக்கா? இல்ல. அந்த பதவியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றீங்களே, வெக்கமா இல்ல? ஓவி அழகேசனும் சி சுப்பிரமணியமும் இருந்த ஒரு மாநில கட்சி, தேசிய கட்சியின் மாநில தலைவர்ங்கிற பொறுப்பு, அந்த பொசிஷன் இன்னைக்கு பிஜேபியில நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அது ரெண்டும் ஒப்பிட முடியாதுதான். இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு தன்மானம் இருக்கணும்ல, இனப்பற்று இருக்கணும்ல, மொழிப்பற்று இருக்கணும்ல, தமிழ்நாடுங்கிற உணர்வு இருக்கணும்ல. எதுவுமே இல்லையே. இந்த ஆளுக்கு தான் இல்லை அப்படின்னா தமிழிசைக்கு எங்க போச்சு அப்படிங்கிற கேள்விதான் நாம கேட்க வேண்டியிருக்கு. என்இபி தேசிய அளவிலான கல்விக் கொள்கைகளை தமிழ்நாடு எதிர்ப்பது முதல் முறை இல்லை. கோத்தாரி கல்வி கமிஷனை எதிர்த்தோம், ஏஎல் லட்சுமணசாமி கல்வி கமிஷனை எதிர்த்தோம், ராஜீவ்காந்தி காலத்துல வந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்தோம். ஆனால் எந்த கல்வி கமிஷனை எதிர்த்த காரணத்துக்காகவும் தமிழ்நாடு தண்டிக்கப்படலை. முதல் முறையாக புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதற்காக தமிழ்நாடு தண்டிக்கப்படுது. ராஜீவ்காந்தி காலத்துல என்இபி வந்தது, நம்ம எதிர்த்தோம். அதன் ஒரு பகுதியாக இருந்த நவோதயா பள்ளிகளை அவர்கள் கொடுக்கவில்லை, அதற்கான நிதி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல. ஆனா மற்ற ஸ்கீம்ஸ்ல நிதி வந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்ன பண்றீங்க? புதிய கல்விக் கொள்கையில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பிஎம்சி எதிர்ப்பதால் எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் நிதியை நிறுத்துவேன் அப்படிங்கிறது வந்து அநீதியானது, ஏற்க முடியாது, மன்னிக்க முடியாது. தமிழ்நாடு எப்போதும் அமைதியாக மட்டுமே ரியாக்ட் பண்ணாது. அது வன்முறை நான் சொல்லல. நீங்க ஓட விரட்டி அடிக்கப்படுவீர்கள். ஏற்கனவே 0ல இருக்கீங்க. தமிழ்நாட்டில் உங்களுடைய கொடி ஒரு இடத்திலும் பறக்க முடியாத அளவிற்கு மக்கள் கொந்தளிக்கக்கூடிய சூழல் வந்துவிடும். நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ்ல இருந்த மும்மொழி கொள்கை திட்டமும் இதுவும் வேற. அதுல ஹிந்தி கட்டாயம் இருந்துச்சு, இதுல ஹிந்தியை நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கஸ்தூரி ரங்கன் கொடுத்த குழு, அந்த குழுவோட அறிக்கையில 3ல ஹிந்தி கட்டாய மொழியா இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா பிரதமர் தான் பெருந்தன்மையா அதை வேணாம். அவர் யாரு பெருந்தன்மையை காட்டுது அப்படின்னு பாஜக மேல திணிச்சா ரியாக்ட் பண்ணுவோம். நீங்க அது நேரடியா திணின்னு கஸ்தூரி ரங்கன் சொன்னாரு, மறைமுகமா திணின்னு மோடி சொல்றாரு. அப்ப தமிழ் ஆசிரியர்கள் நாடு முழுக்க நியமிச்சுட்டு வந்து பேசுங்க சார், மும்மொழி கொள்கை பத்தி அப்புறம் பேசுவோம். ஒரு 3000 கோடி, ஒரு 1000 கோடி தமிழ் ஆசிரியர்கள் நாடு முழுக்க நியமிப்பதற்கு ஒன்றிய பட்ஜெட்ல நிதி ஒதுக்கிட்டு வந்து அப்புறம் நம்ம இதை பத்தி பேசுவோம். இன்னொன்னு, காங்கிரஸ் கொண்டு வந்ததுக்கு இதுக்கு ஒரு அடிப்படை வித்தியாசம்னா, ஆமா பழைய கல்விக் கொள்கையில ஹிந்தி கட்டாயம்னே இருந்துச்சு, அதனால நம்ம எதிர்த்தோம். எதிர்த்ததை ஏத்துக்கிட்டாங்கல்ல, எதிர்க்க கூடாதுன்னு சொன்னாங்களா? பாலிசி நீ அமல்படுத்தி ஆகணும்னு சொன்னாங்களா? எதிர்த்தோம், அதை ஏத்துக்கிட்டாங்க, நிதியெல்லாம் மறுக்கல.
இப்ப இன்னைக்கு நீங்க வந்து எதிர்ப்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள், அதுதான் பிரச்சனை. அவங்கள்ட்ட ஜனநாயகம் இருந்துச்சு, நீங்க சர்வாதிகாரமா திணிக்கிறீங்க. உங்க பாலிசி ஏத்துக்கணும்னு எங்களுக்கு என்ன அவசியம்? 35 மார்க் கூட எடுக்க முடியாத நீங்க வந்து 95 மார்க் எடுக்கக்கூடிய எங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுக்குற இடத்துல இல்ல. உங்களுடைய பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.